ஹலோ கைஸ். ஸோ சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக போச்சுங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து முத்து வந்து இந்த மாதிரி கார் ஸ்டாண்டுக்கு வந்து 1,00,000 வந்து கொடுத்துட்றாரு, செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு. நீ வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. செல்வம் இல்லைடா, வேணாம் வேணாம் வேணான்னு தட்டி கழிச்சிட்டே வராரு. முத்துக்கு வந்து பாருடா, நான் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், உனக்கு ஒரு உதவினா நான் வந்து பணம் கூட கொடுக்கக்கூடாது, அது மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ஏன் நீ வேணாம் சொல்கிற, என்ன ஆச்சு ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லும்போது அவர் சொல்ல, மீனா வந்து வந்தாங்க, இந்த மாதிரி அவங்க சொன்னதும் கரெக்டு தான், எதுக்கு ஆடம்பர செலவு பண்ணணும், அப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோவிலில் சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து நினச்சேன் அவள் இப்படி தான் பண்ணுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பாருடா, நீ இந்த பணத்தை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கம்பேர் பண்ணி கொடுத்துட்றாரு. முத்து வந்து கொடுத்துட்றாரு. அவரும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. உடனே முத்து வந்து வீட்டுக்கு வருவார். கோவமாக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீனா கிட்ட சண்டை போடுவார். நீ எப்படி வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏங்க அது நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, ஓகேங்களா. அதை வந்து இப்படி ஒரு தேவையே இல்லாத நாங்கள் வந்து ரிச்சாக காட்டிக்கணுன்றதுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது தேவையே இல்லாத காசாச்சே, 1,00,000 சும்மாவா அப்படி இப்படின்னு பேசும்போது, முத்துக்கு அதெல்லாம் வந்து தெரில, அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கல. அவருக்கு என்னென்னா, அவன் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவனோட இந்த மாதிரி 60ஆம் கல்யாணத்துக்கு கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஓகே சண்டை போட்டு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, முத்து காலையில் வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு கிளம்புறாரு. அவள் கரெக்டாக மீனாவும் வராங்க. ஸோ 2 பேருமே போகிறாங்க. இந்த மாதிரி முத்து சொல்கிறாரு, நீ வந்து திட்டினல, இப்போது அங்கே வந்து பாரு, அங்கே எல்லோரும் அவங்க குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அங்கே போவாங்க, 60ஆம் கல்யாணத்துக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி செல்வத்தோட ஒய்ஃப் வந்து 2 பேரும் வர வைப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. முத்து, எங்கம்மா செல்வம் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே நீங்களே அங்கே போய் பாருங்கன்னு. அங்கே போய் பார்த்தா ஒரு அண்டா ஃபுல்லாக தண்ணி, ஹெச்பின் ஆல்கஹால் தண்ணி இருக்கும். அது அண்டா ஃபுல்லாக வந்து எல்லோரும் குடித்து கும்மாளம் போட்டுட்ருப்பாங்க. முத்துக்கு வந்து இது மாதிரி ஷாக் ஆகிடும், என்னடா இவன் இப்போ போய் குடிச்சிட்டு இது பண்ணின்னு இருக்கான் அப்படின்ட்டு. மீனாவும் பார்த்துருவாங்க. ஸோ அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் வந்து சொல்லுவான், அந்த பாருடா, நீ கொடுத்த காசு இதுக்கே செலவு கரெக்டாகிடும் போல் அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். முத்துக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், என்ன இவன் இப்படி பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கோசம் போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆகும்னா, அங்கே அவங்க வீட்டு சைடு ரிலேட்டிவ் யாரோ வந்து, இன்னாயா பிரியாணி இது, கறி இப்படி இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சண்டை ஆகிடும். அவங்களும் குடிச்சிட்டு வேறு இருப்பாங்களா, எல்லாருமே சண்டை போடுவாங்க, ஓகேங்களா. அப்படியே முத்து வந்து அப்படியே அடிக்க போவார். மீனா தயவுசெய்து வேணாம், அங்கேயே உட்காருக்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துக்கு வந்து பொறுக்காதில்ல, அவர் ஃப்ரெண்டை வேறு அடிச்சிடுவாங்களா. ஸோ முத்து கண்ணுடைய ஃப்ரெண்டை அடிச்சிட்டோன்னே அடிச்சால முத்து வந்து அடிச்சிடுவார். ஸோ ஃப்ரெண்டோட சித்தப்பா முறை அப்படி வரும்னு நினைக்கிறேன், அடிச்சிடுவார். உடனே என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கூட்டமே ஒன்று, எப்புட்றா என் மச்சானை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே முத்துவை வந்து சண்டை போட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க, ஓகேங்களா. அதாவது இப்போ தான் முத்துக்கு வந்து புரியும், அதாவது முத்துக்கு புரிய வராது, இதோட இந்த எபிசோடு வந்து ஓவரு. இது வந்து நான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ காசு குத்து நடந்து என்ன நடக்கும்னு பார்த்தா இப்படி வீணாக செலவாகுது, 1,00,000 போச்சு. நான் வந்து ஆக்சுவலி எப்போயுமே பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், முத்து பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுவான். ஆனால் இப்போது வந்து முத்து தப்பு தான் பண்ணிட்டாரு. ஸோ அவன் ஃப்ரெண்டும் வந்து அவன் குடிக்காரன் அப்படின்ற புத்தியை காட்டிட்டான், ஓகேங்களா. இனிமேல் அந்த 1,00,000 எப்படி ரிட்டன், அது கஷ்டம்தான். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் see.